ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஸ்பைசியான ஹைதராபாத்தி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக வந்த பிறகு அதை ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் இல்லைன்னா வீட்டு மசாலா சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் கரம் மசாலாயும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் போல் ஆயிலும் சேர்த்துக்கிட்டு ஒரு பிடி கருவேப்பிலை, ஒரு பிடி மல்லிக்கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி 1 ஹவர் போல் ஊற விட்டுறலாம். இப்போ இன்னொரு கடாயில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது 100 கிராம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்த பிறகு 1 ஹவராக ஊற வச்சுருந்த சிக்கனை அப்படியே இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 3 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி 1 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா நீங்கள் 1/2 கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வற்றி கிரேவியாக கிடச்சிருக்கும். சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், ஸ்பைசியான ஹைதராபாத்தி சிக்கன் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.